இந்திய துணைக்கண்டத்தின் வடகிழக்கு பகுதி, மேற்கு வங்க மாநிலம், டார்ஜிலிங் மாவட்டம். இங்குள்ளது ஒரு கிராமம். உலக புரட்சிகர வரலாறுகளில் அழிக்க முடியாத புகழை இக்கிராமத்தின் பெயர் பெற்றிருக்கிறது. அனைத்து மொழி அகராதிகளிலும் இப்பெயருக்கு ஒரு தனி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பண்ணை நிலப்பிரபுக்கள், பன்னாட்டு முதலாளிகள், தரகு அதிகார வர்க்க முதலாளிகள், ஓட்டுக் கட்சிக்காரர்கள், சாதி வெறியர்கள், அதிகார வர்க்கம், இவர்களெல்லாம் இந்த கிராமத்தின் பெயரை கேட்டால் அச்சம் கொள்கிறார்கள், ஓடி ஒளிகிறார்கள். ஏன்? அப்படி இந்த கிராமத்தில் என்ன நடந்தது? காலம் காலமாக உழைத்து வந்த விவசாயிகளை ஒடுக்கி சுரண்டிக் கொண்டிருந்த நிலப்பிரபுக்கள் மீது போர் தொடுக்கப்பட்டது. அப்பகுதியின் அரசியல் அதிகாரம் கைப்பற்றப்பட்டது. புரட்சிக்கான நெருப்பு மூட்டப்பட்டது. அப்புரட்சி நெருப்பு இந்திய நாடு முழுவதும் பெருங்காட்டுத் தீயாக பரவி பற்றி படர்ந்து கொழுந்துவிட்டு எரிய காரணமாக இருந்தது. யார் இதை செய்தார்கள்? விவசாயிகள், தொழிலாளிகள். அந்த கிராமத்தின் பெயர் என்ன? அந்த பெயர் இந்திய நாடு முழுவதும் அறியப்பட்ட பெயர். ஏன், உலகம் முழுவதும் அறியப்பட்ட பெயர்தான் நக்சல்பரி. இந்த பகுதியில் இருந்த விவசாயிகளின் இயக்கம்தான் நக்சல்பாரி இயக்கம். இந்த இயக்கத்தின் கொள்கைகளை பின்பற்றுகிறவர்கள் ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய அதே பெயர்தான் நக்சல்பாரிகள், அதாவது நக்சலைட்டுகள். ஆம், அதே நக்சலைட்டுகள். கண்ணி வெடி வைத்து போலீஸை கொலை செய்தவர்கள், போலீஸ் நிலையங்களை தாக்கி துப்பாக்கிகளை கொள்ளையடித்தவர்கள், ரயில் நிலையங்களையும் பாலங்களையும் வெடிகுண்டு வைத்து தகர்த்தவர்கள். இது மட்டுமா? சமூக விரோதிகள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், தீ கம்யூனிஸ்டுகள், வன்முறையாளர்கள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள் என அரசும் போலீசும் பத்திரிகைகளும் சினிமாக்களும் தொலைக்காட்சிகளும் அன்றாடம் சித்தரிக்கின்ற அதே நக்சலைட்டுகள். உண்மையில் நக்சலைட்டுகள் அப்படிப்பட்டவர்கள்தானா? இல்லை. அப்படியானால் யார் இந்த நக்சலைட்டுகள்? அவர்கள் எப்படி உருவானார்கள்? அதுதான் இந்த படம். இந்திய துணைக்கண்டம், மேற்கு வங்க மாநிலம், டார்ஜிலிங் மாவட்டம், வடக்கே சிக்கிம், தெற்கே வங்காளதேசம், கிழக்கே பூட்டான், மேற்கே நேபாளம். நேபாளத்தின் ஊடாக சுமார் 30 மைல்கள் சென்றால் சீனம். இந்த எல்லைகளுக்குள் உள்ளது டார்ஜிலிங் மாவட்டம். மேற்கே உள்ள நேபாளத்திற்கும் மேற்கு வங்காளத்திற்கும் இடையில் ஓடுகிறது இந்த ஆறு. இதன் பெயர் மெச்சி. மெச்சி ஆற்றின் கிழக்கு கரை பகுதியில் பக்னா, தமல், படாசி, கரிபரி, அம்பாரி, பன்சிதேவா, ரங்கபாணி, பக்தோதா என பல கிராமங்கள் உள்ளன. இவற்றில் நக்சல்பாரி கிராமமும் ஒன்று. இப்பகுதி தெராய் என அழைக்கப்படுகிறது. 1947க்கு முன்பு டார்ஜிலிங் மாவட்ட மலைச்சரிவுகளிலும் சமவெளிகளிலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் தேயிலை தோட்டங்கள் இருந்தன. இவற்றில் பெரும்பாலானவை ஆங்கிலேயருக்கு சொந்தமானதாக இருந்தன. டார்ஜிலிங் மாவட்ட சமவெளிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் விளைநிலங்கள் இருந்தன. இப்பகுதியில் வாழ்ந்த கிராம மக்களான விவசாயிகள் பாடுபட்டு உழைத்து உருவாக்கிய இந்த விளைநிலங்கள் எல்லாம் ஜோதித்தார்கள் என அழைக்கப்பட்ட நிலப்பிரபுக்களுக்கு சொந்தமானதாக இருந்தன. இவர்கள் நிலங்களை விவசாயிகளிடம் வார குத்தகைக்கு விட்டிருந்தனர். விதை, கலப்பை, மாடுகளை கடனாக கொடுத்திருந்தனர். அதற்காக கடன் பத்திரங்களை எழுதி வாங்கி வைத்துக் கொண்டனர். இக்கடன்களுக்காக அதிகமான வட்டி வசூலித்தனர்.
அறுவடையில் பாதிக்கும் மேலான பங்கினை குத்தகைக்காக விவசாயிகளிடம் பறிமுதல் செய்து வந்தனர். இந்த ஜோதித்தார்கள் தேயிலை தோட்ட கம்பெனிகளுக்கும் முதலாளிகளாக இருந்தனர். குத்தகை விவசாயிகளையே தங்களது தேயிலை கம்பெனிகளில் தொழிலாளிகளாக பயன்படுத்தி வந்தனர். ஆங்கிலேயரிடம் வேலை செய்து வந்த கங்காணிகள் இந்த தோட்டங்களில் கொத்தடிமை வேலை செய்வதற்காக மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான மக்களை பொய் சொல்லி ஏமாற்றி கூட்டி வந்திருந்தனர். இவர்கள் பெரும்பாலும் சந்தால், ராஜபான்ஷி, ஓரான் போன்ற பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்கள். தேயிலை தோட்ட கம்பெனிகளில் வேலை செய்து வாழும் தொழிலாளிகளாக இம்மக்கள் வாழ்ந்து வந்தனர். ஜோதித்தார்களிடம் சிக்கியிருந்த விவசாயிகளும் முதலாளிகளிடம் சிக்கியிருந்த தொழிலாளர்களும் வறுமைக்கும் கடுமையான ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்பட்டிருந்தனர். 1947 ஆகஸ்ட் 15 இந்திய மக்களின் ஈடு இணையற்ற வீர போராட்டங்களும் இரண்டாம் உலகப் போரினால் ஏற்பட்ட விளைவுகளும் இனி நேரடியாக இந்தியாவை ஆள முடியாது எனும் நிலைமையை இங்கிலாந்திற்கு ஏற்படுத்தியது. இதனால் தன்னுடைய காலனிய ஆட்சி அதிகாரத்தை தனது நம்பிக்கைக்குரிய சேவகர்களான காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றிக் கொடுத்தது. இந்திய நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை இங்கிலாந்தே உருவாக்கியது. மேற்கு வங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்த நிலப்பிரபுக்கள் டெராய் பகுதியில் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கினர். ஆதிக்க சாதியினராலும், மிட்டாமிராசுகளாலும், கந்துவட்டிக்காரர்களாலும், முதலாளிகளாலும், மத்திய மாநில அரசுகளின் அதிகார வர்க்கத்தினராலும், போலீசாலும், லட்சக்கணக்கான இந்திய கிராமங்களில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான விவசாயிகளும் தொழிலாளிகளும் எவ்வாறு கசக்கி பிழியப்பட்டு வருகின்றனரோ, எவ்வாறு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனரோ, அதேபோல தெராய் பகுதி மக்களும் ஜோதித்தார்களால் கடுமையான சுரண்டலுக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாக்கப்பட்டு வந்தனர். ஆனால் விவசாயிகளும் தொழிலாளிகளும் அடங்கி போகவில்லை. எங்கிருந்தோ ஒரு தலைவனோ அல்லது தலைவியோ வருவார் என காத்து கிடக்கவில்லை. தம்முடைய பிரச்சனைகளை தாமே தீர்த்து கொள்ளும் முயற்சியில் இறங்கினர். அந்த முயற்சிக்கு தோள் கொடுத்து உடன் நின்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. 1951 ஜோதித்தார்களுக்கு எதிரான போராட்டத்தினை விவசாயிகள் தொடங்கினர். 1954 போராட்டம் தொடர்ந்தது. இப்போராட்டங்கள் விவசாயிகளுக்கு வலிமைமிக்க ஒரு சங்கத்தினை உருவாக்கிக் கொடுத்தன. கம்யூனிஸ்டுகள் விவசாயிகளையும் தொழிலாளிகளையும் சங்கமாக ஆக்கியிருந்தனர். 1955 முறையான போனஸ் வழங்கப்பட வேண்டும் என தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். 9 நாட்கள் நடைபெற்ற இப்போராட்டத்திற்கு விவசாயிகள் முழு ஆதரவு தந்து உடன் நின்றனர். 1957 தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களை ஒடுக்குவதற்காக முதலாளிகள் தங்களின் அடியாட்களான போலீஸ் படையை கொண்டு வந்தனர். ஆனால் விவசாயிகளும் தொழிலாளர்களும் சேர்ந்து போலீஸ் படையை ஓட ஓட அடித்து விரட்டினர். தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் விவசாயிகளும் நக்சல்பாரியில் கூட்டுச் சேர்ந்தனர். 1959 அரசே உணவு கொடு எனும் கோரிக்கையை முன்வைத்து கிராமங்களிலிருந்து புறப்படும் விவசாயிகள் கல்கத்தாவிற்கு வந்து சேருகிற வகையில் ஒரு அமைதி பேரணியை சிபிஐ கட்சி ஏற்பாடு செய்தது. இப்பேரணியில் வந்த மக்களின் மீது போலீஸ் தடியடி நடத்தி தாக்கியது. 80 பேர் கொல்லப்பட்டனர். 3000 பேர் படுகாயமடைந்தனர். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். 1960-61 இக்காலகட்டங்களில் விவசாயிகளின் இயக்கம் மேலும் போர்க்குணமடைந்தது. குத்தகைதார விவசாயிகளே அறுவடையை கைப்பற்றுவது, பயிர்களை காப்பதற்காக ஆயுதமேந்துவது, போலீசின் தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொள்ள தயாராயிருப்பது என்று நக்சல்பாரி விவசாயிகளுக்கு கம்யூனிஸ்ட் குழு வழிகாட்டியது.
1962, 1963. இக்காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகளால் இயக்கப்பட்டு வந்த விவசாயிகளின் சங்கம் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தியதால் வலிமை பெற்றது. போர்க்குணம் கொண்ட இயக்கமாக வளர்ந்து வந்தது. 2 நாடுகளில் நடைபெற்ற போராட்டங்கள் மேற்கு வங்க போராட்டக்காரர்களுக்கு உந்து சக்திகளாக விளங்கின. ஒன்று பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவும் அமெரிக்க ஆக்கிரமிப்பிற்கு எதிராகவும் சாவை சாகடிக்கும் வீரத்துடன் போராடிய வியட்நாம் மக்களின் போராட்டம். 2 பழைய சமுதாயத்தினை அடித்து நொறுக்கி புதிய சமுதாயத்திற்கான புதிய மனிதனை உருவாக்க முயன்ற மக்கள் சீனத்தின் கலாச்சார புரட்சி. இவை இரண்டும் மேற்கு வங்க கம்யூனிஸ்டுகளையும் விவசாயிகளையும் புரட்சியை நோக்கி அழைத்தன. நவம்பர் 1964. சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திரிபுவாத போக்கும் குறுங்குழுவாத போக்கும் கட்சிக்குள் இருப்பதாக கூறி கட்சியின் ஒரு பிரிவினர் போராட்டம் செய்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது சிபிஐ மற்றும் சிபிஎம் என 2 கட்சிகளாக பிளவுபட்டது. நவம்பர் 7. பி. ராமமூர்த்தி, எம். பசவப்புண்ணையா, இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு, ஹர்கிஷன் சிங் சுர்ஜித், பிரமோத் தாஸ் குப்தா, ஜோதி பாசு, பி. சுந்தரையா, பி. டி. ரணதிவே, ஏ. கே. கோபாலன் ஆகியோரை கொண்ட சிபிஎம்மின் முதல் பொலிட் பீரோ கூடியது. செப்டம்பர் 1966. சிலிகுரி வட்டம். தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கினார்கள். 16 நாட்கள் நடைபெற்ற இப்போராட்டமானது ஒரு மாபெரும் பேரெழுச்சியினை நடத்துவதற்கு விவசாயிகளை முன் தயாரிப்பு செய்தது. 1966 அக்டோபர் 14. பர்த்வான், மேபரி. இங்கு மாநில விவசாயிகள் சங்க மாநாட்டினை சிபிஎம் நடத்தியது. இச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் சிபிஎம் கட்சியின் மையக்குழு உறுப்பினர் ஹரிகிருஷ்ண கோனார். இம்மாநாட்டினில் இவர் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார். தற்போது உள்ள சட்டங்களில் திருத்தங்களை செய்வதன் மூலமாகவோ அல்லது அதிகார வர்க்கத்தை சார்ந்திருப்பதன் மூலமாகவோ எவ்வித அடிப்படையான நில சீர்திருத்தத்தினையும் மேற்கு வங்கத்தில் நிறைவேற்ற முடியாது. நிலப்பிரபுக்கள் மற்றும் கந்துவட்டிக்காரர்களிடம் உள்ள சொத்து பத்திரங்களை செல்லாததாகவும் எதற்கும் பயன்படாததாகவும் ஆக்க வேண்டும். விவசாயிகளே நிலங்களை பறிமுதல் செய்து மறுபகிர்வு செய்ய வேண்டும். அடிப்படையான நில சீர்திருத்தங்களை தற்போது நிலவுகின்ற அரசியல், சமூக, பொருளாதார அமைப்பிற்குள் நிறைவேற்ற முடியாது. இன்றளவில் ஒரு தீவிர அறுவை சிகிச்சைதான் தேவையாக உள்ளது என அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். ஹரிகிருஷ்ண கோனார் குறிப்பிட்டபடி அடிப்படை விவசாய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக நக்சல்பாரி விவசாயிகள் முன்முயற்சிகளை தொடங்கினர். பிப்ரவரி 1967 இந்தியா முழுவதையும் காங்கிரஸ் கட்சி ஆண்டு வந்த சூழ்நிலையில் மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல்கள் நடைபெற்றன. காங்கிரசிலிருந்து கோஷ்டி சண்டையால் பிரிந்த அஜய் முகர்ஜி தொடங்கியிருந்த வங்காள காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட 14 கட்சிகளை கொண்ட ஐக்கிய முன்னணி எனும் கூட்டணி உருவாகியது. இக்கூட்டணியில் ஜனசங்கம் எனும் கட்சியும் முஸ்லிம் லீக்கும் இருந்தன. இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் பழைய பெயர்தான் ஜனசங்கம். அதாவது அந்த ஜனசங்கம்தான் இன்றைய பிஜேபி. இந்திய தேர்தல் அரசியலில் முக்கிய திருப்புமுனையாக 8 மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி வீழ்ந்து எதிர்க்கட்சி கூட்டணிகள் ஆட்சிக்கு வந்தன. 1967 மார்ச் 2 மேற்கு வங்கத்தில் ஐக்கிய முன்னணி கூட்டணி தனது மந்திரி சபையினை அமைத்தது. வங்காள காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அஜய் முகர்ஜி முதலமைச்சர், சிபிஎம்மின் ஜோதி பாசு போலீஸ் அமைச்சர்,
சிபிஎம்மின் ஹரிகிருஷ்ண கோனார் நில வருவாய்த்துறை அமைச்சர். தேர்தல் வெற்றியளித்த மக்களிடம் சிபிஎம் நில உச்சவரம்பு சட்டம் வந்ததும் தீவிரமாக அமுல்படுத்தப்படும். உபரி நிலங்களை கைப்பற்றப்படும். அவை கூலி மற்றும் ஏழை விவசாயிகளுக்கு உடனடியாக பகிர்ந்தளிக்கப்படும். நிலச் சீர்திருத்தம் நடத்தப்படும். இவ்வாறு உறுதியளித்தது. தங்களிடம் இருந்த விவசாய விளைநிலங்களை தேயிலை தோட்டங்கள் என முதலாளிகள் பொய்க்கணக்கு காட்டினர். இதற்காக தமது விளைநிலங்களின் குத்தகையை ரத்து செய்தனர். அந்நிலங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகளை நிலங்களில் இருந்து விரட்டினர். நிலங்களின் உரிமைகளை பினாமிகளின் பெயர்களுக்கு மாற்றிக்கொண்டனர். ஆயிரக்கணக்கான வழக்குகளை பதிவு செய்தனர். 2 லட்சம் ஏக்கர் நிலங்கள் மீது வழக்கு மன்றம் தடையுத்தரவு போட்டது. ஒரு துண்டு நிலத்தை கூட அரசால் கைப்பற்ற முடியவில்லை. வழக்கு மன்றத்தோடு அரசு அதிகார வர்க்கமும் நிலப்பிரபுக்களுக்கு துணை நின்றது. குண்டர் படைகளை வைத்து நிலப்பிரபுக்கள் விவசாயிகளை தாக்கினர். போலீஸ் நிலப்பிரபுகளுக்கு ஆதரவாக நின்றது. தேர்தலுக்கு முன் தீவிர வர்க்க போராட்ட தீயின் ஊடாக கடந்து செல்வதன் மூலமே நிலச் சீர்திருத்தத்தினை அடைய முடியும் என தேசிடாய்சி எனும் தங்களுடைய கட்சி பத்திரிகையில் ஹரிகிருஷ்ண கோனார் கூறியிருந்தார். ஆனால் தேர்தலுக்கு பின் நிலச் சீர்திருத்த சட்டமானது எவ்வித தவறுமில்லாமல் உள்ளது. அச்சட்டங்களை கொண்டே நிலச் சீர்திருத்தத்தினை செய்ய முடியும் என்றார் அமைச்சர் ஹரிகிருஷ்ண கோனார். மக்களின் போராட்டங்களுக்கு ஆதரவளிக்கவும் வர்க்க போராட்டத்தின் கருவியாக அரசாங்கத்தை பயன்படுத்துவதற்காகவுமே பதவிகளை ஏற்பதாக சிபிஎம் கூறியிருந்தது. ஆனால் அப்பதவிகளை கொண்டு அவர்களால் எதையுமே செய்ய முடியவில்லை. ஏன்? நிலப்பிரபுக்களின் நிலங்களை பறிமுதல் செய்தால் நிலப்பிரபுக்கள் மற்றும் முதலாளிகளின் கையாளாக இருக்கின்ற மத்திய காங்கிரஸ் அரசானது மேற்கு வங்க மாநில அரசாங்கத்தை கலைத்துவிடும். அதனால் தங்களது பதவி பறிபோய்விடும் என்பது சிபிஎம்மிற்கு தெரியும். அப்படியானால் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி உடனடியாக நிலச்சீர்திருத்தம் செய்தால் ஆட்சியை கலைத்து விடுவார்கள். எனவே மனுக்களை கொடுத்துவிட்டு பொறுமையாக காத்திருங்கள். மேற்கு வங்க ஐக்கிய முன்னணிக்கு நெருக்கடியான சூழ்நிலையை ஏற்படுத்தாமல் ஆட்சியை காப்பாற்றுவதே விவசாயிகள் உள்பட அனைவரின் கடமையாக இருக்க வேண்டும் என விவசாயிகளுக்கு உபதேசம் செய்தது சிபிஎம். அரசியல் நிர்ணய சட்டம், வழக்கு மன்றம், அதிகார வர்க்கம் ஆகியவற்றிற்கு கட்டுப்பட்டு பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதா அல்லது பதவிகளை தூக்கி எறிந்துவிட்டு நிலங்களை பறிமுதல் செய்து விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிப்பதா? மக்களா அல்லது பதவியா? எது? பதவிதான் என முடிவெடுத்தது சிபிஎம்மின் தலைமை. பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மக்களின் நலன்களை பலிகொடுக்க அவர்கள் துணிந்தனர். எனவே மக்களை ஒடுக்குவதற்கும் கூட அவர்கள் தயாரானார்கள். துரோகத்தனத்தை வெளிப்படுத்தியது சிபிஎம். இடதுசாரி கட்சிகள் என தங்களை அழைத்துக் கொண்ட போலி கம்யூனிஸ்டுகள் முழங்கி வந்த முற்போக்கு சீர்திருத்தம் எல்லாம் மோசடித்தனமானது என்பதற்கு நக்சல்பாரி எப்போதும் ஒரு வரலாற்று சாட்சி. 1967 மார்ச் 18 சிலிகுரி சிபிஎம்மின் துணைக்கோட்ட விவசாயிகள் சங்க மாநாடு கூடியது. 500 விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் இம்மாநாடு தொடங்கியது. ஐக்கிய முன்னணி அரசிற்கு எதிரான கலக கொடியினை விவசாயிகளின் பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் உயர்த்தி பிடித்தனர். மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார் தோழர் ஜங்கர் சந்தால். வசந்தம் தனது இடி முழக்கத்தினை ஒலிப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்கு தயாராகியது.
மாநாட்டின் தீர்மானங்களை முழங்கினார் தோழர் கணுசன் யாழ். தீர்மானம் 1. விவசாயிகளின் அதிகார கமிட்டிகளை கிராமப்புறங்களில் அமைக்க வேண்டும். தீர்மானம் 2. ஜோடேதார்கள் மற்றும் கிராமப்புற பிற்போக்குவாதிகளின் தாக்குதலை முறியடிப்பதற்காக ஒன்று திரண்டு ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும். ஆயுதம் ஏந்த வேண்டும். தீர்மானம் 3. நிலங்களின் மீதான ஜோடேதார்களின் ஏகபோக ஆதிக்கத்தை உடைத்தெறிய வேண்டும். நிலங்களை மறுபங்கீடு செய்ய வேண்டும். டார்ஜிலிங் மாவட்ட கமிட்டியின் 26 பேரில் 18 பேர் இம்முடிவினை ஏற்றனர். பெரும் மகிழ்ச்சியுடனும் எழுச்சியுடனும் ஆரவாரத்துடனும் விவசாயிகள் இந்த அறிவிப்பை அங்கீகரித்தனர். அழைப்பை வரவேற்றனர். மழையிலும் வெயிலிலும் உழைத்து உழைத்து களைத்து கருகி போயிருந்த விவசாயிகளின் முகங்களில் நம்பிக்கை சுடர் மின்னியது. போர்க்குணம் மிக்க போராட்டங்களால் விழிப்புணர்வும் வலிமையான அமைப்பு பலமும் கொண்டிருந்த நக்சல்பாரி விவசாயிகளின் குரல் போராட்டத்திற்கான அழைப்பை விடுத்தது. நாடு முழுவதும் இக்குரல் எதிரொலித்தது. சாரு மஜும்தார், கணுசன் யாழ், ஜங்கல் சந்தால், கோஹன் மஜும்தார், கதம் மாலிக், காமகல்யா பானர்ஜி ஆகியோர் அடங்கிய ரகசிய கமிட்டி அமைக்கப்பட்டது. இதுவரை நிலங்களில் அறுவடை செய்ய காத்திருந்த விவசாயிகள் இனி நிலங்களை அறுவடை செய்ய காத்திருந்தனர். 1967 ஏப்ரல். அப்பொழுது ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. இவர் சுனில் திர்கே. இவர் கூறுகிறார்: எனது தந்தை ஈஸ்வர் திர்கே ஒரு பெரிய நிலப்பிரபு. விமானப்படையில் பொறியாளராக பணிபுரிந்தவர். அதை விட்டுவிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். எங்களது நில குத்தகைதாரரான பிகோல் கிஷனின் குத்தகையை ரத்து செய்து அவரை நிலத்தை விட்டு வெளியேற்றினார். வழக்கு மன்றத்திற்கு சென்ற பிகோல் கிஷனுக்கு நிலத்தை வழங்கச் சொல்லி வழக்கு மன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் எனது தந்தையின் ஆட்கள் அவரை நிலத்தில் இறங்க விடாமல் விரட்டினர், அடித்தனர், தாக்கி கொடுமைப்படுத்தினர். சாரு மஜும்தாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட கேசப் சர்க்கார் என்பவர் தலைமையில் வந்த சில விவசாயிகள் எங்களது நிலங்களை பறிமுதல் செய்தனர். எங்களது வீட்டினை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். அதற்கு பிறகு மத்திய அரசு எங்களது வீட்டிற்கு சிஆர்பிஎஃப் படையை அனுப்பி எங்களை பாதுகாத்தது. 1972 சித்தார்த்த சங்கர் ரேயின் அமைச்சரவையில் எனது தந்தை ஈஸ்வர் திர்கே அமைச்சராக இருந்தார். பிகோல் கிஷனுக்கு நடந்த இச்சம்பவத்தின் மூலம் வழக்கு மன்றத்தின் தீர்ப்போ அரசாங்கமோ விவசாயிகளை பாதுகாக்காது என்பதை விவசாயிகள் நேரடியாக புரிந்து கொண்டார்கள். எனவே மாநாட்டில் அறிவிக்கப்பட்டபடி செயல்பட விவசாயிகள் முடிவு செய்தனர். வசந்தம் தனது இடி முழக்கத்தை முழங்க தயாரானது. ஏப்ரல் 1967 சிலிகுரி வட்டாரத்தின் அனைத்து கிராமங்களிலும் விவசாயிகள் கமிட்டி அமைக்கப்பட்டன. கமிட்டிகளில் 15,000 முதல் 20,000 விவசாயிகள் முழு நேர ஊழியர்களாக தங்களை பதிவு செய்தனர். மக்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன. ஆயுதமேந்திய தற்காப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டன. கைகளில் வில்லும் அம்பும் ஏந்தி தாக்குதல் நடத்தக்கூடிய செங்காவலர் குழுக்கள் அமைக்கப்பட்டன. வசந்தம் தனது இடிமுழக்கத்தை தொடங்கியது. நிலப்பிரபுக்களின் வீடுகளில் விவசாயிகள் நுழைந்தனர். அவர்களின் சொத்துக்களும் துப்பாக்கிகளும் பிற ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களின் நிலப்பட்டாக்கள், சொத்து பத்திரங்கள், கடன் பத்திரங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. நிலப்பிரபுக்களிடம் இருந்த உபரியான நிலங்கள் மற்றும் குத்தகை நிலங்களை விவசாயிகளின் கமிட்டி பறிமுதல் செய்தது. நிலமற்ற விவசாயிகளுக்கு அந்நிலங்கள் பிரித்துக் கொடுக்கப்பட்டன. ஆயுதம் தாங்கிய ஒரு குழு வரி வசூல் செய்தது. வில்லும் அம்பும் கோடாரியும் துப்பாக்கிகளும் ஏந்திய விவசாயிகள் நிர்வாகத்தை தங்கள் கையில் எடுத்துக் கொண்டனர். நிர்வாகம் செய்தனர். விவசாயிகளோடு ஆயுதம் தாங்கிய தேயிலை தோட்ட தொழிலாளிகளும் இணைந்து கொண்டனர்.
போலீஸை தடுத்து நிறுத்துவதில் ஆயுதமேந்திய பெண்கள் முக்கிய பங்கு வகித்தனர். போலீஸ் நிலையங்கள் பூட்டப்பட்டன. 100 ஆண்டுகளுக்கு மேலாக உழைக்கும் மக்களை ஆக்கிரமித்து வந்த நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்பு அடித்து நொறுக்கப்பட்டது. மே 7 விவசாயிகள் மற்றும் தொழிலாளிகளின் கூட்டு மாநாடு நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாகவும் எழுச்சியூட்டும் நிகழ்ச்சியாகவும் இம்மாநாடு அமைந்தது. நக்சல்பாரி பகுதிக்குள் விவசாயிகளின் அனுமதியின்றி இனி யாரும் நுழைய முடியாது எனும் சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. இவர் சதானந்தா. இவர் கூறுகிறார், எனது தாத்தாவின் பெயர் நாகேன் ராய் சௌத்ரி. அவர் பெரிய நிலப்பிரபுவாக இருந்தார். அறுவடையில் கூடுதலான பங்கு கேட்ட விவசாயிகளை அவர் தனது துப்பாக்கியால் சுட்டார். அன்று மாலை ஜங்கல் சந்தாலும் அவரது தோழர்களும் கிராமத்தில் வேகமாக நுழைந்தனர். எனது தாத்தா நாகேன் ராய் சௌத்ரியை சுட்டுக் கொன்றனர். நிலப்பிரபுக்கள் கல்கத்தாவில் இருந்த அரசிடம் முறையிட்டனர். நிலைமை கட்டுக்கு மீறிச் செல்வதைக் கண்டு ஐக்கிய முன்னணி அரசு பதறியது. உள்துறை அமைச்சராக இருந்த ஜோதிபாசு விவசாயிகளை பயங்கரவாதிகள் என அறிவித்தார். போலீஸ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். மே 17 சிலிகுரிக்கு விரைந்து வந்த அமைச்சர் ஹரிகிருஷ்ண கோனா தோழர் கனுசன்யாலை சந்தித்தார். 1967 மே 24 சோர்சோட் எனும் கிராமத்தில் தோழர் சாந்தி முண்டாவின் தலைமையில் அமைந்த பெண்கள் படை நிலப்பறிமுதல் இயக்கத்தை தொடங்கியது. சோனம் வாங்கி என்னும் இன்ஸ்பெக்டர் போலீசுடன் சென்று அவர்களை தடுத்தான். போலீசுக்கும் பெண்கள் படைக்கும் மோதல் ஏற்பட்டது. தோழர் சாந்தி முண்டா கூறுகிறார், பிறந்து 15 நாள் ஆகியிருந்த எனது குழந்தையை முதுகில் கட்டியவாறு நில பறிமுதல் இயக்கத்தின் பெண்கள் படைக்கு நான் தலைமையேற்று சென்றிருந்தேன். எங்களை தடுத்து நிறுத்திய இன்ஸ்பெக்டர் வாங்கி அங்கிருந்த கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் உதைத்தான். என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. தோழர்களிடம் அவனை கொன்றுவிடுவோம் என்று சொன்னேன். நானே முதலில் அம்பினை விட ஆரம்பித்தேன். அவன் சாகும் வரை அம்புகளை விட்டுக்கொண்டே இருந்தேன். அவனால் உதைக்கப்பட்ட பெண்ணின் கர்ப்பம் கலைந்து போனது. சில மாதங்களில் அவள் இறந்து போனாள். இன்ஸ்பெக்டர் சோனம் வாங்கி செத்தார். மறுநாள் மே 25 பெங்காய் ஜோட் கிராமம். துப்பாக்கி ஏந்திய முழு போலீஸ் படை வந்தது. தோழர் சாந்தி முண்டாவின் தலைமையில் ஆயுதம் தாங்கிய பெண்கள் படை போலீசின் ஆயுதங்களை பறிக்க முயற்சி செய்தது. போலீஸ் பெண்களை சுட்டது. 2 குழந்தைகள், 9 பெண்கள், ஒரு ஆண் உட்பட 12 பேர் கொல்லப்பட்டனர். பெங்காய் ஜோட் சம்பவத்திற்கு பிறகு ஆயுத போராட்டம் இல்லாமல் தங்களது விடுதலை அடைய முடியாத நிலையை அரசு உருவாக்கிவிட்டது. நக்சல் பாரி எழுச்சியும் தீவிரமடைந்தது. 1967 ஜூன் 8, 10 நக்சல் பாரி புரட்சியாளர்களால் தலைமை தாங்கப்பட்ட மக்கள் அதிகாரம் நடைமுறைக்கு வந்தது. 80 நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 13 சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 2 நிலப்பிரபுக்களுக்கு மரண தண்டனைகள் வழங்கப்பட்டன. போலீஸ் நூற்றுக்கணக்கான விவசாயிகளை கைது செய்தது. தலைவர்களை காட்டிக் கொடுக்குமாறு சித்திரவதை செய்தது. ஆனால் பலனில்லை. ஜூன் 12 அமைச்சர்கள் ஹரிகிருஷ்ண கோனாரும் விஸ்வநாத் முகர்ஜியும் மீண்டும் சிலிகுரிக்கு வந்தனர். இப்போது அவர்கள் விவசாயிகளுக்கு அறிவுரை சொல்லவில்லை. மாறாக 22ஆம் தேதிக்குள் தங்களது புரட்சிகர நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நிறுத்திக் கொள்ளாவிட்டால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என பயமுறுத்தி பார்த்தனர். சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது அமைச்சராவதற்கு முன்பு
நிலச்சீர்திருத்தத்தின் தீவிரமான ஆதரவாளராக இருந்து மேற்கு வங்க அரசு அதிகார வர்க்கமானது நிலப்பிரபுக்கள் மற்றும் கந்துவட்டிக்காரர்களுடன் நெருக்கமான உறவினை கொண்டிருக்கிறது என குற்றஞ்சாட்டியிருந்த அமைச்சர் ஹரிகிருஷ்ண கோனார் இப்போது அதிகார வர்க்கத்தோடும் போலீசோடும் ஒத்துழைக்காவிட்டால் விவசாயிகளை கொல்வதற்கு போலீசிற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என நோட்டீஸ் அடித்து விநியோகம் செய்தார். 1967 ஜூன் 27 சிபிஎம்மில் இருந்த புரட்சிகர அணிகளும் கல்லூரி மாணவர்களும் நக்சல்பாரி விவசாயிகளுக்கு ஆதரவு அளித்தனர். நக்சல்பாரி விவசாயிகள் போராட்ட ஆதரவு குழு எனும் அமைப்பை கட்டினர். விவசாயிகளின் புரட்சி பாதை நக்சல்பாரி பாதையில் கொலைகாரன் அஜய் முகர்ஜியே ராஜினாமா செய் என்ற முழக்கங்களை கல்கத்தா நகரத்து தெருச்சுவர்களில் எழுதினர். கல்கத்தா சட்டசபைக்கு முன்பாக பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் அம்மாணவர்கள் நடத்தினர். 1967 ஜூன் 28 நக்சல்பாரி எழுச்சியை சீறிவரும் இந்திய புரட்சி சிறுத்தை எடுத்து வைக்கும் முன்பாதம் என பீகிங் வானொலி வர்ணித்தது. மக்களை ஏய்க்கும் எதிர் புரட்சியாளர்களின் கருவி என ஐக்கிய முன்னணி அரசை சாடியது. இவர் சிபிஎம்மின் மாநில குழு உறுப்பினர் மற்றும் தேஷ் ஹிதாஷி எனும் வங்காளி வார பத்திரிகையின் ஆசிரியரான சுசிதல் ராய் சௌத்ரி. இவர் நக்சல்பாரி எழுச்சியை ஆதரித்ததால் இவரோடு சேர்த்து 19 பேரை கட்சியிலிருந்து வெளியேற்றியது. பத்திரிகை அலுவலகத்தை சிபிஎம் கைப்பற்ற முயன்றபோது அவர்களுக்கும் நக்சல்பாரியின் ஆதரவாளர்களாக இருந்த சிபிஎம்மினருக்கும் இடையே பெரும் மோதல் வெடித்தது. இறுதியில் தேஷ் ஹிதாஷி பத்திரிகையை சிபிஎம் கைப்பற்றிக் கொண்டது. 1967 ஜூலை 5 பீகிங்கிலிருந்து வெளிவரும் மக்கள் தினசரி எனும் நாளிதழ். A peal of spring thunder has crossed over the land of India. வசந்தத்தின் இடிமுழக்கம் ஒலிக்கத் தொடங்கிவிட்டது. வசந்த கால இடியின் பேரோசை இந்திய நாட்டின் மீது எதிரொலிக்கின்றது என செய்தி வெளியிட்டது. சுசிதல் ராய் சௌத்ரியை ஆசிரியராக கொண்டு தேசப்பிரதி எனும் வங்காள நாளேடு தொடங்கப்பட்டது. ஜூலை 9 நக்சல்பாரி போராட்டம் அதி தீவிரவாதம் என சிபிஎம் பொலிட் பீரோவின் உறுப்பினர் பசவ புன்னையா குற்றம் சுமத்தினார். ஜூலை 12 வில்லம்பு எனும் பெயரில் விவசாயிகள் மீதான கடுமையான அடக்குமுறையினை மேற்கு வங்க அரசின் போலீஸ் தொடங்கியது. நக்சல்பாரி பகுதியை சுற்றி போலீசும் துணை ராணுவப் படையும் ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டனர். பீகார், நேபாளம், வங்காளதேசம் செல்லும் பாதைகள் அடைக்கப்பட்டன. துணை ராணுவப் படை கிராமங்களில் புகுந்து அட்டூழியம் செய்தது. தோழர்கள் திரிபேனி கனு, சோபனலி, பிரிக்கா மாஜி ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜங்கல் சந்தாலோ முன்னணி போராட்ட வீரர்கள் பலரும் கைது செய்யப்பட்டனர். தோழர் கனுசன்யாலை கட்சியிலிருந்து நீக்கியதோடு அவரை கண்டதும் சுடுவதற்கு சிபிஎம்மின் ஐக்கிய முன்னணி கூட்டணி அரசு உத்தரவு பிறப்பித்தது. பெண்கள், குழந்தைகள் உள்பட 18 பேர் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். மேற்கு வங்க மாநில மின்சாரத்துறை ஊழியர்கள் சங்க தலைவர் பரிமந்தாஸ் குப்தா தலைமையில் கல்கத்தாவில் தொழிற்சங்க மாநாடு ஒன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைத்து தொழிற்சங்க தலைவர்களும் சிபிஎம்மிலிருந்து நீக்கப்பட்டனர். ஆகஸ்ட் 15 சிபிஎம் மாணவர் அமைப்புகள் நக்சல்பாரி போராட்டத்தை ஆதரித்தன. புரட்சிகர கமிட்டிகளை அமைத்தன. ஆயிரத்தி 1967 ஆகஸ்ட் 18, 27 தமிழ்நாடு, மதுரை. சிபிஎம் மத்திய கமிட்டியின் பிளீனம் கூடியது. நக்சல்பாரி எழுச்சியை தீவிரவாதம் என்றும், தவறானது என்றும், இடையூறானது என்றும்,
மார்க்சிய விரோதமானது என்றும் அப்பிளீனம் குற்றம் சுமத்தியது. நக்சல் பாரியின் ஆதரவாளர்களை குறுங்குழுவாதிகள், வரட்டுவாதிகள், சாகசவாதிகள் என்று உளறியதோடு அமெரிக்க CIA-யின் உளவாளிகள் என்று உளறலின் உச்சிக்கே சென்றது மத்திய கமிட்டி. ஆனால் இந்த போலிகள் உளறிய அவதூறுகளினால் நக்சல் பாரி எழுச்சியை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அது மட்டுமல்ல, CPM-ற்குள் வெடிக்கத் தொடங்கிய புரட்சிகர அணிகளின் எழுச்சியையும் அவர்களால் தடுக்க முடியவில்லை. சந்தர்ப்பவாத தலைமைக்கு எதிராக கலக கொடி உயர்த்துங்கள் என்கிற அறைகூவல் கட்சிக்குள் எதிரொலிக்க தொடங்கியது. காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், ஆந்திர மாநிலங்களில் பெரும்பான்மையான மாநில கமிட்டிகள் வெளியேறின. பஞ்சாப், கேரளா, தமிழ்நாடு, பீகார், ஒரிசா என பல மாநிலங்களிலும் CPM-இல் இருந்த புரட்சியாளர்கள் கலகம் செய்தனர். போலித்தனமான கட்சியை விட்டு வெளியேறினர். அக்டோபர் 26 ஒரு புரட்சிகர கட்சியை கட்டும் கடமையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என தேசப்பிரதி பத்திரிகையில் சாரு மஜும்தார் எழுதினார். ஜங்கல் சந்தால் கைது செய்யப்பட்டார். இவர் குதான் மாலிக், நக்சல் பாரி இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு இயக்கத்தில் சேர்ந்தவர். தோழர் மாவோவை சந்தித்த குழுவில் இவரும் இருந்துள்ளார். இவர் கூறுகிறார், நான் புராகஞ்ச் பகுதியைச் சேர்ந்தவன். எனது தந்தை ஒரு பெரிய நிலப்பிரபு. எங்களது ஊரில் தன்னுடைய மகளை காதலித்ததற்காக ஒரு பழங்குடி இளைஞனை தனது மகளின் சிறுநீரை குடிக்க வைத்தார் ஒரு நிலப்பிரபு. இதை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? இதை நான் கண்ணால் கண்டேன். அதன் பிறகு நான் எனது வீட்டில் தங்கியிருக்க விரும்பவில்லை. நிலப்பிரபுக்கள் சமூகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என நான் அப்போதே முடிவு செய்தேன். கட்சியை கட்டும் முயற்சியில் இருந்த சாரு மஜும்தார் சேர்மன் மாவோவிடம் ஆயுத உதவி கேட்டிருந்தார். அதன் பொருட்டு நான் கனு சன்யால், கோகன் மஜும்தார், தீபக் பிஸ்வாஸ் மற்றும் சௌரன் போஸ் அனைவரும் சேர்மன் மாவோவை சந்திப்பதற்காக புறப்பட்டோம். நேபாள் மற்றும் திபெத் வழியாக 20 நாட்கள் கடுமையான பயணம் செய்து செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி பீகிங்கை அடைந்தோம். அக்டோபர் 2ஆம் தேதியன்று சேர்மன் மாவோவை அவரது அலுவலகத்தில் சந்தித்தோம். CPI மற்றும் CPM ஆகிய 2 கட்சிகளும் இந்தியாவை மாற்ற இயலாது. நக்சலைட்டுகளின் ஆயுத புரட்சியால் தான் அது முடியும். ஆயுத புரட்சி எனும் இலக்கை நோக்கிய பெரும் மக்கள் திரள் அமைப்பொன்றை உருவாக்குங்கள். மக்கள் அமைப்புகள் இல்லாமல் ஆயுத புரட்சி வெற்றியடையாது என சேர்மன் மாவோ எங்களிடம் உறுதியாக தெரிவித்தார். நவம்பர் 13 கல்கத்தா. நக்சல் பாரி ஆதரவாளர்கள் கூடினர். இக்கூட்டத்தின் அமைப்பாளராக சுசிதல் ராய் சௌத்ரி இருந்தார். அனைத்திந்திய கம்யூனிஸ்ட் புரட்சியாளர்களின் ஒருங்கிணைப்பு குழு CPM AICCCR ஏற்படுத்தப்பட்டது. இதில் முதல் பிரகடனத்தை வெளியிட்டது. AICCCR கமிட்டியின் அறிக்கை. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் புரட்சிகர விவசாயிகளின் போராட்டங்கள் வெடித்தெழுந்து கொண்டிருப்பதை தோழர்கள் கவனித்திருப்பீர்கள். பாட்டாளி வர்க்கத்தின் முன்னணி படை என்கிற முறையில் இவற்றை வளர்த்தெடுப்பதும் தலைமை தாங்கி வழிநடத்துவதும் நமது கடமை. நாட்டின் பல்வேறு மூலைகளில் பல்வேறு அரங்குகளில் CPM கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் தனித்தனியாக செயலாற்றி வருகின்ற ஆதரவு சக்திகள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும். மார்க்சிய லெனினிய மாசேத்துங் சிந்தனையின் ஒளியில் ஒரு புரட்சிகர கட்சியை கட்டியமைக்க வேண்டும். மதுரையில் வெளிப்பட்ட இறுதியான தீர்மானமான துரோகத்திற்கு பின் இனியும் நாம் தாமதிக்க முடியாது என்று ஒரு புதிய கட்சியை உருவாக்குவதற்கான அறைகூவலை விடுத்தது. AICCCR கமிட்டியை மக்கள் சீனம் வரவேற்றது. இவர் கோகன் மஜும்தார். இவர் கூறுகிறார், வங்காளதேசத்தைச் சேர்ந்த நான் ஒரு முஸ்லிம். இந்தியாவிற்குள் வந்ததும் எனது பெயரை மாற்றிக்கொண்டேன். முதலில் கல்கத்தாவில் உள்ள இராணுவ மருத்துவமனையில் வேலை பார்த்து வந்தேன். வேலை மாற்றத்தினால் நான் சிலிகுரிக்கு வந்தேன். ஒரு நாடக நிகழ்ச்சியில் தோழர் சாரு மஜும்தாரை சந்தித்ததிலிருந்து அவரது நண்பனானேன். நான் அவரது ஆளுமையால் பாதிக்கப்பட்டேன். பெருந்தன்மையுடைய அவரால் இந்தியாவில் மாற்றம் கொண்டு வர முடியும்.
சேர்மன் மாவோவை சந்திக்க அவர் ஏற்கனவே ஒரு குழுவினை பீகிங்கிற்கு அனுப்பியிருந்தார். ஆனால் அக்குழுவால் பீகிங்கை அடைய முடியவில்லை. எனவே கிழக்கு பாகிஸ்தான் வழியாக நாங்கள் சீனாவை அடைந்தோம். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சேர்மன் மாவோவுடன் உரையாடிக் கொண்டிருந்தோம். அவர் இந்தியாவில் உண்மையான கம்யூனிஸ்டுகளின் அரசு அமைவதற்கு நாங்கள் எல்லாவிதமான உதவிகளையும் செய்வோம் என்றார். சிபிஐயும் சிபிஎம்மும் கம்யூனிச சித்தாந்தத்தை அதன் இயல்புக்கு மாறாக, அதாவது டீவியேட் செய்கிறார்கள் என்றார். நான் இந்தியாவை எதிரியாக கருதவில்லை என்றார். உண்மையில் இந்தியாவில் ஒரு இகாலிட்டேரியன் சமுதாயத்தை காண்பதற்கு சேர்மன் மாவோ விரும்பினார். சாருவிடம் கொடுக்குமாறு ஒரு கடிதத்தினை தீபக்கிடம் மாவோ கொடுத்தார். அந்த கடிதம் சாருவிடம் கொடுக்கப்பட்டதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. 1968 ஏப்ரல் 23 ஏஐசிசிசிஆர் மீண்டும் கூடியது. மே 14 தனது 2வது பிரகடனத்தை ஏஐசிசிசிஆர் வெளியிட்டது. நாங்கள் இனி சிபிஎம்மின் ஒரு பகுதியாக இல்லை. இனிமேல் சந்தர்ப்பவாதிகள் மட்டுமே சிபிஎம்மிற்குள் இருக்க முடியும். மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுகள் இருக்க முடியாது. காரணம், அது மா லே மா சிந்தனையை நிராகரித்துவிட்டது. சிபிஎம்மிற்குள் இருக்கும் புரட்சிகர தோழர்களே, கட்சி தலைமையை எதிர்த்து கலகம் செய்யுங்கள் என சிபிஎம்மிற்குள் இருந்த புரட்சிகர தோழர்களுக்கு அறிவித்தது. இந்த அறிவிப்பினை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் சிபிஎம்மிற்குள் கிளர்ச்சி செய்தனர். கட்சி நடவடிக்கை எடுத்தது. 1/3 பங்கினர் வெளியேற்றப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சுந்தரையா அறிவித்தார். ஜூன் 1968 ஏஐசிசிசிஆர் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆந்திர மாநில தோழர்கள் சிபிஎம்மிலிருந்து விலக்கப்பட்டனர். அக்டோபர் 1968 ஏஐசிசிசிஆர் கமிட்டியின் கூட்டம் கூடியது. இதில் ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்தவர்களும் கலந்து கொண்டனர். 1968 நவம்பர் 19 அதுவரை தலைமறைவாக இருந்த கனுசன்யாலும் கோகன் மஜும்தாரும் கைது செய்யப்படுகின்றனர். இந்தியாவெங்கும் மேற்கு வங்க அரசுக்கும் இந்திய அரசிற்கும் எதிரான கண்டனங்கள் வலுத்தன. கல்கத்தா சிபிஎம்மின் மேற்கு வங்க பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பின் மாணவர்கள் நக்சல்வாரிகளுக்கு ஆதரவாகவும் ஐக்கிய முன்னணி அரசை கண்டித்தும் மாபெரும் பேரணியை நடத்தினர். நக்சல்வாரி விவசாயிகள் மீதான அக்கறையையும் நாட்டுப்பற்றையும் அறிவாளிகளான தங்களது கடமை உணர்வையும் கல்கத்தா பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த காட்சியில் உணர்த்துகிறார்கள். Le gouverneur a fermé l'université. On nous demande de manifester. Mais cette marche des étudiants est dirigée par les opportunistes du Front Populaire. Ce sont eux qui ont mis en prison les leaders paysans de Naxalbari. Tout ça ne nous concerne pas. C'est de la politique bourgeoise et révisionniste. Nous voulons faire la révolution avec les paysans, en dehors de la démocratie bourgeoise, par la lutte armée. Suivons l'exemple de la révolution chinoise et du peuple vietnamien. ஆனாலும் போலீஸ் அமைச்சர் ஜோதிபாசு இதை கண்டித்தார். கண்ணீர் புகை குண்டுகள் வீசி பேரணியை கலைக்க உத்தரவிட்டார்.
சிபிஎம் கூட்டணியின் ஐக்கிய முன்னணி அரசு மாணவர்களை ஒடுக்க போலீஸை ஏவியதைப் போல நக்சல்பாரி விவசாயிகளை ஒடுக்க இந்திய ராணுவத்தை வரவழைத்தது. மத்திய ரிசர்வ் படை, குஜராத் 4வது பட்டாலியன், மலபார் சிறப்பு பாதுகாப்பு படை ஆகிய ராணுவப் படைகள் நக்சல்பாரி பகுதியில் இருந்த கதம்தலா என்ற இடத்தில் வந்திறங்கின. இந்த நடவடிக்கைக்காக முதலமைச்சரை குறை கூறி தீர்மானம் போட்டது சிபிஎம் கட்சி. ஆனால் ராணுவ நடவடிக்கை எடுக்கும் முடிவை கூட்டணி அமைச்சரவை எடுத்தபோது அதற்கு சிபிஎம் அமைச்சர்களும் ஆதரவளித்தனர் என உண்மையை போட்டுடைத்தார் முதலமைச்சர் அஜய் முகர்ஜி. அதைத் தொடர்ந்து தீவிரவாதிகளின் நடவடிக்கை காரணமாக நக்சல்பாரியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என பாராளுமன்றத்தில் அறிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் ஒய்.பி. சவான். சீர்குலைந்தது சட்டமும் ஒழுங்கும் மட்டுமல்ல, சிபிஎம் கட்சியும் தான். வங்காளத்தின் வடக்கே ஒரு மூலையில் பற்றிய சிறு நெருப்பு நாடெங்கும் பரவியிருந்த சிபிஎம் கட்சியை சுட்டெரித்தது. சீனத்தின் மக்கள் தினசரியும் பீக்கிங் வானொலியும் தொடர்ச்சியாக சிபிஎம்மின் திருத்தல் வாதத்தை அம்பலப்படுத்தி வந்தன. சிபிஎம்மின் சந்தர்ப்பவாத தலைமைக்கு எதிராக ஒலித்த குரல் நக்சல்பாரியில் தொடங்கப்பட்டதல்ல. சிபிஎம் உருவான 1964ஆம் ஆண்டின் மறு வருடமே கட்சிக்குள் புரட்சிகர நிலைப்பாட்டில் இருந்த பல தோழர்களால் தொடங்கப்பட்டது. சாரு மஜும்தார், கனு சன்யால், சுசிதல் ராய் போன்ற தோழர்கள் அவர்களுள் சிலர். சிபிஎம் தலைமையின் திருத்தல்வாதத்தை எதிர்த்து அவர்கள் தொடர்ச்சியாக போராடி வந்தனர். புரட்சிகர நிலைப்பாடுகளை முன்வைத்து அணிகளில் பலரை வளர்த்தெடுத்தனர். தேர்தல் பாதையை கைவிட்டுவிட்டு புரட்சி பாதையை சிபிஎம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என வலியுறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த ஜோதி பாசு, பிரமோத் தாஸ் குப்தா போன்ற திருத்தல்வாதிகளின் கும்பல் புரட்சியாளர்களை சிபிஎம்மிலிருந்து வெளியேற்றியது. அவர்களை பற்றி அவதூறு பரப்பியது. தோழர் சாரு மஜும்தாரை பைத்தியக்காரன் என்றும் போலீஸ் உளவாளி என்றும் உளறியது. சிபிஎம்மிலிருந்து வெளியேற்றப்பட்ட நக்சல்பாரி எழுச்சியின் முன்னணியாளர்களாக இருந்த அப்புரட்சியாளர்கள் ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கும் முயற்சியில் இறங்கினர். 1969 ஏப்ரல் 22 தோழர் லெனின் பிறந்த நாள். இந்திய பொதுவுடைமை கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சிபிஐ எம்எல் தொடங்கப்பட்டது. ஆந்திரா, தெலுங்கானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், கேரளா, தமிழ்நாடு, அசாம், காஷ்மீர் என விவசாயிகளின் வர்க்க போராட்டமானது இந்தியாவெங்கும் காட்டுத்தீயாய் பற்றி படர்ந்தது. அநீதிகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் கட்டுப்பட்ட நிலையில் கடுமையான உழைப்பை தவிர வேறு எதையும் அறிந்திராமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஏழை விவசாயிகள் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நடந்த நாட்டுப்புற ஏழை மக்களின் ஆயுத போராட்டங்களால் நம்பிக்கை அடைந்தனர். தொழிலாளிகள் வேலை நிறுத்தம் செய்தால் கதவடைப்பு செய்வோம் என மிரட்டிக் கொண்டிருந்த ஆலை முதலாளிகள் ஹெரோயினும் முற்றுகை போராட்டத்தை நடத்தி அஞ்சி ஒடுங்க வைத்தனர். நக்சல்பாரி தொழிற்சங்கத்தின் தொழிலாளர்கள் நக்சல்பாரி எழுச்சிக்கு ஆதரவாக நாடு முழுவதும் பல அரசு அலுவலர்கள் தங்களது அரசு வேலைகளை தூக்கி எறிந்தனர். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பள்ளி, கல்லூரிகளை விட்டு வெளியேறினர். குப்பைக்கும் உதவாத கேடுகட்ட இந்த கல்வி முறையை உதறி தள்ளினர். நக்சல்பாரி இயக்கத்துடன் தங்களை இணைத்துக் கொண்டனர். கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளை அணிதிரட்டத் தொடங்கினர். இருப்பினும் மேற்கு வங்கத்தின் ஐக்கிய முன்னணி கூட்டணி அரசு தனது போலீசால் நக்சல்பாரி பேரெழுச்சியை கொடூரமாக தாக்கியது, ஒடுக்கியது. 1970, 1972, 1973 இந்திய அரசும்
மற்ற மாநில அரசுகளும் நக்சல் பாரிகளை ஒழிப்பதற்காக கட்சி வேறுபாடு பாராமல் கூட்டுச் சேர்ந்தனர். அரசு உத்தரவின் பேரில் நாடெங்கிலும் இருந்த நூற்றுக்கணக்கான நக்சல் பாரிகளை போலீஸ் அதிகாரிகள் சுட்டுக் கொன்றனர். குண்டு துளைக்கப்பட்ட நக்சல் பாரி புரட்சியாளர்களின் உடல்களை ஆந்திராவின் காடுகளிலும் வயல்வெளிகளிலும் கல்கத்தா நகரத்தின் தெருக்களிலும் போலீசார் வீசி எறிந்தனர். ஒவ்வொரு மாநிலங்களிலும் நக்சல் பாரிகளின் ஆதரவாளர்கள் என போலீசால் சந்தேகிக்கப்பட்ட 32,000 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கொலை, கொள்ளை, சதி வழக்குகள் போடப்பட்டன. நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் அடைக்கப்பட்டனர். சிறைச்சாலைகளுக்குள்ளும் கூட போலீசின் சித்திரவதைகள், துப்பாக்கிச் சூடுகள் நடந்தன. இந்திய நாடு முழுவதும் பரவியிருந்த நக்சல் பாரி புரட்சியாளர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லை. போதுமான போர் பயிற்சியும் இல்லை. மத்திய மாநில அரசுகள் துணை ராணுவத்தையும் போலீஸ் படையையும் ஏவியது. அரசு பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டது. இதனால் போராட்டத்திற்கு பின்னடைவு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் நக்சல் பாரி புரட்சியாளர்களை கண்காணிப்பதற்காகவே கியூ பிரான்ச் எனப்படும் போலீஸ் படை உருவாக்கப்பட்டது. மக்களிடம் பயத்தை உருவாக்கினர். நக்சல் பாரிகள் குறித்து ஏராளமான பொய்களையும் கற்பனை கதைகளையும் கட்டவிழ்த்து விட்டனர். நக்சல் பாரிகள் பயங்கரவாதிகள் எனும் கருத்தை மக்களிடம் பரப்பினர். நக்சல் பாரி எனும் சொல்லை ஒரு பயங்கரவாத சொல்லாக மாற்றுவதற்கு இந்திய அரசு முயற்சிக்கிறது. இன்றும் அம்முயற்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் எவ்வளவுதான் முயன்றாலும், தலைகீழாக நின்றாலும், ராணுவத்தையும் போலீசையும் வைத்து ஒடுக்கினாலும் இந்திய மண்ணிலிருந்து நக்சல் பாரி இயக்கத்தை இவர்களால் துடைத்தெறிய முடியவில்லை. துடைத்தெறியவும் முடியாது. காரணம் இப்போது நக்சல்பாரி என்ற அந்த சிறு கிராமத்தின் பெயர் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள கிராமத்தை மட்டும் குறிப்பிடுகின்ற பெயர் சொல் அல்ல. மாறாக அது இந்திய புரட்சிகர செயல்பாடுகளின் தொடக்கத்தை குறிக்கின்ற வினைச்சொல். நக்சல்பாரி என்றால் அது ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம். நக்சல்பாரி என்றால் அது ஒரு ஆயுதம் தாங்கிய மாபெரும் பேரெழுச்சி. நக்சல்பாரி என்றால் அது பாராளுமன்ற, சட்டமன்ற போலி ஜனநாயகத்திற்கு வெளியே உழைக்கும் மக்கள் அணிதிரளக்கூடிய ஒரு படை. எல்லாவற்றிற்கும் மேலாக நக்சல்பாரி என்றால் அது இந்திய அதிகார வர்க்க அமைப்பை, இந்திய ராணுவ அரசமைப்பை தாக்கி தகர்த்து தூக்கி எறிவதற்கான பேராயுதம். മനുഷ്യനാകണം, മനുഷ്യനാകണം, ഉയർച്ച താഴ്ചകൾക്കതീതമായ സ്നേഹമേ, നിനക്കു ഞങ്ങൾ പേരിടുന്നതാണു മാർക്സിസം. മനുഷ്യനാകണം, മനുഷ്യനാകണം, ഉയർച്ച താഴ്ചകൾക്കതീതമായ സ്നേഹമേ, നിനക്കു ഞങ്ങൾ പേരിടുന്നതാണു മാർക്സിസം. കൊന്നു ഞങ്ങളെ കൊന്നു തള്ളിടാം, എങ്കിലെന്തു തോൽക്കുകില്ല താണു മാർക്സിസം. തോൽക്കുകില്ല, തോറ്റുവെങ്കിലില്ല മാർക്സിസം.